வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி ஐயப்பன். தாவேகா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. தாவேகாவின் வலையா அல்லது உண்மை நிலையா? பொதுவா நம்ம இப்ப பார்க்க வேண்டிய விஷயம், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இது தொடர்ந்து சில கட்சிகள், ரொம்ப கரெக்டா குறிப்பிட்டு சொல்லணும்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் 2011 இருந்து அவங்க சொல்லிட்டு அவங்க வச்சுக்கிட்டு வர கோரிக்கை முழக்கம்னு கூட சொல்லிக்கலாம். இப்ப இடையில காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொன்னாங்க. இந்த விஷயத்துல நம்ம எதை நம்ம கரெக்டா பார்க்க வேண்டும்னு பாத்தீங்கன்னா, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கேட்டும் கிடைக்கல. சரி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தாவேகா சொல்லுது, கூட்டணிக்கு நீங்க வாங்க, எங்களுடைய கட்சியில ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்றாங்க. சரி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு இவர் எப்படி கொடுப்பாரு? அவர் எப்படி கொடுப்பாருங்கிறத நம்ம அப்புறம் பேசிக்குவோம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு உங்களெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, அவங்கள கூப்பிட்டு கூட வச்சுக்கிட்டு நம்ம ஆட்சி அமைக்கலாம்ல. ஆட்சி அமைச்சவங்க இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு தானே பண்ணாங்க. இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, கூட்டணி இல்லாமல் தமிழகத்தில் ஒரு ஆட்சி அமைய முடியாது. அப்புறம் வாக்கு சதவீதத்தை உறுதி பண்ணாம எப்படி இவர் கூட்டணி அமைப்பாரு? இவரை நம்பி யார் போவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரன்னு சொல்றவரு தன்னுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையும் ஒரு முன்னெடுப்பும் இங்க இருக்கு. அப்படிங்கிற ஒரு சூழல்ல அப்போ தன்னுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபித்தவர்கள் ஏன் தனிச்சு நின்று போட்டிடுறது இல்லை? வாக்கு சதவிகிதத்தை நிரூபித்தவர்களுக்கு ஒரு கூட்டணி தேவைப்படுகிறது. எதற்கு? ஆட்சியை அமைப்பதற்கு, ஆட்சியை பிடிப்பதற்கு. ஒரு கூட்டணி அமைத்து ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதை உணர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வரும்போதே, அது உதாரணத்துக்கு எப்படின்னு சொல்றேன்னா, ஒரு போருக்கு போகும்போது அது முதல் போர், அதுல தனியா தான் போய் போரிடணும் அப்படிங்கிற கட்டளைகள் எங்கே எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் முதல் தேர்தல், அதனால கூட்டணி அமைச்சு போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்றது இங்க ஜனநாயகத்துல அப்படிலாம் ஒரு விதிமுறை அப்படிலாம் கிடையாது. கூட்டணி அமைக்காம தனியா போட்டி போடுன்னு சொல்றது யார் சொல்றா? ஏற்கனவே ஒரு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் அவர் கூட்டணி அமைக்காம போட்டி போட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த கூட்டணி அமைக்காமல் போட்டி போடுங்கன்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் கூட்டணியில் இல்லாமல் தனித்து போட்டியிடுவார்களா? அப்ப இங்க தமிழக அரசியல் கள நிலவரம் என்னவென்றால், ஒரு கூட்டணி இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும். அதைதான் தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்து ஆரம்பத்தில் வரும் பொழுதே, களத்திற்கு வரும் பொழுதே, தேர்தலை சந்திக்கும் பொழுதே, முதல் தேர்தலில் என்னுடைய வாக்கு சதவீதத்தை நான் காமிக்கணும், அடுத்த சதவீதத்தில் அடுத்த தேர்தலில் நான் கூட்டணி அமைச்சு போட்டிடணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவரை கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க கையில் எடுத்து போறாங்க. இது அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், இந்த ஊடகங்கள்ல உட்கார்ந்துக்கிட்டு பேசுற விதம் இருக்குங்களே, அது இன்னைக்கு இருக்கிற வேல்யூ நாளைக்கு டிவிக்கு விஜய்க்கு இருக்குமா என்னன்னு தெரியாது. அதனால முதல் தேர்தலே கூட்டணி அமைப்பதில் எந்த தடைகளும் இருப்பதாக நான் கருதவில்லை. இரண்டாவது, அவர் கூட்டணி அமைப்பதில் கூட்டணிக்கு கூப்பிடும் போது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது அது எனக்கு வலையாக எனக்கு தெரியவில்லை. இன்றைய அரசியல் களத்தில் அது ஒரு நிலையாகத்தான் கருதுகிறேன். அதனால் டிவிகே தமிழக வெற்றி கழகம் அறிவித்துள்ள ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது வலை அல்ல இன்றைய நிலை.
நன்றி, வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி ஐயப்பன்.